ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்குது பாருங்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் ஆம்பர்ஸ் பர்சன் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அதாவது குறை தீர்க்கும் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் அந்த திட்டத்தில் குறைகள் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக தெரிவிச்சிங்க அப்படின்னா அதை இந்த பர்சன் நிவர்த்தி செய்வார். அந்த பர்சனுக்கான இப்போ ஒரு வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 68 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஷுட் ஹோல்ட் ஏ டிகிரி ஃப்ரம் எனி ரெகனைஸ் யூனிவர்சிட்டி, எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ வித் அட்லீஸ்ட் 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எங்கே இருந்துன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், லா, அகாடமிக், சோஷியல் ஒர்க் அல்லது மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலையுமே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலாக நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். கண்டக்டிங் ஃபீல்டு டூர், இன்ஸ்பெக்ஷன் மற்றும் விசிட் டு ரூரல் லொக்கேஷன்லாம் நீங்கள் போகணும். அதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரூரல் லொக்கேஷன் ஃபுல்லாக நீங்கள் போகணும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மீது எந்த மாதிரியான கிரிமினல் கேஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தா 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 45,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை பார்த்தா உங்கள் ஜாப் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 5/5/2025 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் சைதாபாத், இந்த அட்ரஸுக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தா 23 வேக்கன்சி, 23 டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரியலூர், செங்கப்பட்டு அந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக 23 டிஸ்ட்ரிக்டில் 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ இதில் போய்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம் என்ன, ஏஜ் என்ன, அட்ரஸ் என்ன, பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, டிஃப்ரெண்ட் டெல் பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், உங்களுடைய கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அந்த மாதிரி ஸோ ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள் அட்ரஸ்ஸு. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பி வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி 5/5/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வர சரி எல்லா கவர்மெண்ட் ஜாப்புமே நம்ம இன்னொரு சேனலுக்கு மறக்காமல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்காக வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கீங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடன் ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.